இந்த சீசனில் ரொம்ப அதிகமாக விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய பரங்கிக்காயை வச்சு நம்ம பாரம்பரியமான முறையில் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சுபஸ்ரீ, வெல்கம் டு சுபா குக்கரி. ஒரு முழு பரங்கிக்காயில் ஒரு கீற்று மட்டும் எடுத்து இந்த மாதிரி 4 பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பரங்கிக்காயை இப்போ சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த சைஸில் எடுத்துக்கிறேன். இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் செய்யறதுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு 4 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். இப்போ பருப்பு ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ புளி ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டுக்கிறேன். அவ்வளோதான். வாங்க இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது நல்லா பொரிய விடலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கி முடித்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், காரத்துக்கு தகுந்தா போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, புளி ஊற வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நான் ஒரு மூடி போட்டு இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடுறேன். இப்போ சாம்பார் கொதிக்கிற நேரத்தில் இந்த சைடு ஒரு சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா உருளைக்கிழங்க கலந்து விடுங்க. இப்போ வதங்கும் பொழுதே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த பக்கம் இப்போ பரங்கிக்காய் நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பை கலந்துக்கலாம். இப்போ உப்பு காரம் சரி பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இந்த பக்கம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம பரங்கிக்காய் சாம்பாரும் இங்கே நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். பரங்கிக்காய் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்காது. பரங்கிக்காய் தண்ணீர் காய் தான், அதனால சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும் குழம்பு. நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பரங்கிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.